ஒவ்வொரு சோல்ஜருக்கும் தன்னோட உயிரிழப்பை விட கொடுமையான விஷயம் அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்க. இந்த கதையோட ஹீரோஸ் தான் ஸ்காட்லாந்து சோல்ஜரான டெய்லர் அண்டு மொபைன். இவங்க ரெண்டு பேரும் ஸ்காட்லாண்டோட சோல்ஜரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே ஆயிருக்காங்க. அப்படியே சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அப்படின்னு பல வருடங்களா இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல பணிபுரிஞ்சதுனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காட்லாந்துல ஏற்பட்ட ஒவ்வொரு போர்க்காலத்திலையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பணிபுரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு போர்க்கால நிகழ்வுக்காக ரெண்டு பேருமே ஒரே ட்ரக்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பதான் ஒரு குண்டு வெடிப்பு வந்து நடக்குது. இந்த குண்டு வெடிப்புல இருந்து ரெண்டு பேருமே ட்ரக்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியும் அவங்க கண் முன்னாடியே யாரோ ஒரு ஆள் வந்து உயிரிழந்திருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோஸ் ரெண்டு பேருமே தன்னோட நண்பன் தான் உயிரிழந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் கூடயே இருந்த நண்பன் உயிரிழந்ததா நினைச்சு மிக கொடுமையா வருந்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருமே உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த கதையில அந்த ஒரிஜினல் சோல்ஜரோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.